வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண ரேகையை பற்றி தான். சுண்டு விரலுக்கு கீழேயும் இதய ரேகைக்கு மேலேயும் இருக்கக்கூடியது தான் கல்யாண ரேகை. இந்த ரேகையை பார்த்து ஒருவரின் வாழ்க்கை எப்படி இருக்கும், அதாவது கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கும், அவங்க கணவரோ இல்லை மனைவியோடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், எந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சந்தோஷங்கள் அதாவது குழந்தைகள் ஏற்படும், எந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படும், அவங்க நீடித்து வாழ்வார்களா இல்லையா, நீடித்து வாழ மாட்டாங்கன்னா யார் மேல் தப்பு இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம கல்யாண ரேகை மூலிமா தெரிஞ்சுக்கலாம். கோடீஸ்வர கணவரோ மனைவியோ அமைவாங்களா, இல்லை நார்மலாக அமைவாங்களா, இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கானும் தெரிஞ்சுக்கலாம். இது போல் பல விஷயம் இருக்குது, இது சொல்லிகிட்டே இருந்தால் வந்துகிட்டே இருக்கும் அந்தமாரி விஷயங்கள். சரி, இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு அடுத்த டாப்பிக்கில் போவோம். ஒரு ரேகை நல்ல மெல்லியதாக கொஞ்சம் நீண்டு இருந்துச்சுன்னா அது நல்ல அமைப்பு. இது ஒரு நல்ல கல்யாணத்தை, சிறந்த ஒரு கல்யாணத்தை குறிக்கும். ஆனால் அந்த எட்ஜில் லைட்டாக ஒரு சாய்வு இருக்கணும். கொஞ்சம் சாய்ந்து நல்ல மெல்லியதாக நீட்டாக இருந்தால் அது ஒரு நல்ல கல்யாண ரேகைன்னு சொல்லலாம்.